இடத்தில் இந்த தோல் பதனிடும் கழிவுகள் தேங்கக்கூடிய இடத்தில் பஸ் ஸ்டாண்ட் அமைப்பதற்கு உத்தேசித்துள்ளதால் இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கும் மிக மோசமான துன்பத்தை உருவாக்கும் என்றும், அது மட்டுமில்லாது இந்த பஸ் ஸ்டாண்ட் 65 கோடி செலவில் கட்டப்பட உள்ளதால் இது அரசு பணத்தை மிக மோசமான முறையில் செலவிடப்படக்கூடும் என்று அதை எதிர்த்து எனது கட்சிக்காரர் திரு பழனி முத்துக்குமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்து இன்று நீதியரசர் கார்த்திகேயன் மற்றும் நீதியரசர் சக்திவேல் அவர்கள் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது நாங்கள் திண்டுக்கல் கமிஷனர் மற்றும் திண்டுக்கல் கலெக்டர் ஆகியோரை பாத்தியாக சேர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளதால் அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் வரக்கூடிய 14ஆம் தேதி முன்னிலையாகி அவர்கள் தரப்பு விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று இந்த வழக்கு 14ஆம் தேதிக்கு போடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தாக்கல் செய்ததற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், இது 10 ஏக்கர் நிலத்தில் இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்ட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த 10 ஏக்கர் நிலமும் ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் தோல் பதனிடும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுகள், அதில் வெளியேறும் அமிலத்தன்மை வாய்ந்த உப்புக்கள், இவை அனைத்தும் பொதுமக்களுக்கும் இங்கு வந்து செல்லும் பயணிகளுக்கும் மிகுந்த உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் என்றும், அது மட்டுமில்லாது 65 கோடி ரூபாய் அரசு பணத்தை ஒரு மோசமான ஒரு காரியத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் ஒரு நல்ல நோக்கத்திற்காக அவர் இந்த பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இது வரக்கூடிய 14ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு போடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் இந்த வழக்கில் நாங்கள் எதிர்த்தரப்பினராக காட்டப்பட்டுள்ள முக்கியமான பிரதிவாதிகள் திண்டுக்கல் கலெக்டர் மற்றும் திண்டுக்கல் முனிசிபல் கமிஷனர் இவர்கள் இருவரும் தங்களுடைய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் 14ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்தி வைத்துள்ளார். கண்டிப்பாக இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுகள் அது ஒரு குளமாக தேங்கியுள்ளதால் இந்த கழிவுகள் குளமாக தேங்கியுள்ள பகுதியில் மட்டுமல்லாது கிட்டத்தட்ட 15 மற்றும் 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த நீர் ஆதாரத்தை மாசுபடுத்தியுள்ளது என்று பல்வேறு ஆராய்ச்சிகள் தெரிவித்த வண்ணம் உள்ளன. ஆகையால் இந்த ஆராய்ச்சிகள் அனைத்தையும் வரக்கூடிய 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி நாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் அமைக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கும் இங்கு வந்து செல்லும் பயணிகளுக்கும் உடல் உபாதைகளும் மற்றும் அரசு பணத்தை மிக சாதாரணமான முறையில் ஒரு என்ன ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இட்ஸ் அ கிரிமினல் வேஸ்ட் என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தாமல் இது போன்ற அற்பத்தனமான காரியத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்ற விவரத்தை நாங்கள் வரும் தருணத்தில் நீதிமன்றத்துக்கு எடுத்துரைப்போம். கட்டுமானம் என்ன கட்டடம் கட்டினாலும் அது வந்து பல வருடம் நீடிக்காது. இதனால மிகப்பெரிய விபத்து ஏற்படும். அதை பற்றி நீங்கள் என்ன சார்? கண்டிப்பாக இந்த அமிலத்தன்மை வாய்ந்த இந்த இடத்தில் கட்டடங்கள் எழுப்பும் பொழுது அது அரிப்பு ஏற்பட்டு
அந்த கட்டடங்கள் மிக விரைவில் உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆகையால் அரசு பணத்தை இது போன்ற ஒரு தேவையில்லாத ஒரு நோக்கத்திற்காக செலவிடுவது சட்டப்படி தவறு என்று நம்மளுடைய வாதத்தை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கும். கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இது நீர்வழி தான். கடந்த 100 ஆண்டுகள் திண்டுக்கல் மற்றும் சுற்றியுள்ள கோயில்கள் 5-6 குளங்கள் வந்து நீர்வழி பாதையாக தான் இருக்கிறது. இது முன்னாடி ஒரு தடவை வெள்ளம் தடுக்கப்பட்டு வெள்ளத்தால் இதனால இந்த டயத்தில் மறுபடியும் எதிர்காலத்தில் பெரிய வெள்ளமோ இதோ ஏற்பட்டோம்னா இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இங்கே ஃபுல்லாக எல்லாமே இதாகிடும். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இது ஏற்கனவே நான் சொல்லியுள்ளேன். பல ஆராய்ச்சி கட்டுரைகள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த பகுதியில் உள்ள நீர் ஆதாரத்தை இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுகள் மிக மோசமான முறையில் மாசுபடுத்தியுள்ளன என்று தெரிவித்த வண்ணம் உள்ளன. ஆகையால் இந்த நீர் ஆதாரமும் எந்த பொதுமக்களுக்கு எந்த ஒரு வழியிலும் பயன்படாத வண்ணம் தான் உள்ளன. ஆகையால் இந்த நீர் ஆதாரம் பொதுமக்களுக்கு எவ்விதத்திலும் பயனளிக்காது. அது மட்டுமல்லாது, இந்த இடத்தில் ஒரு பஸ் நிலையம் அமைக்கும் பொழுது அந்த இடத்தில் வந்து செல்லும் பயணிகள் மட்டுமல்லாது இந்த இடத்தை சுற்றி இருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு மோசமான உடல் உபாதையையும் கேன்சர் போன்ற நோய்களையும் எழுப்புவதற்கு இந்த கழிவுகள் ஒரு மிக்க ஆதாரமாக அமைந்துள்ளது. ஆகையால் இதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஏ. மோகன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், சென்னை.